லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் 58 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை தூர்வாரப்படும் நிலையில் அணையை முழுவதுமாக தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் விவசாய சங்க தலைவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். 58 ஆண்டுகளுக்கு பிறகு பில்லூர் அணையானது தூர்வாரப்பட உள்ளது. நீண்ட நாட்களாக இந்த அணை தூர்வாரப்படாமல் இருப்பதால் வண்டல் மண் படிந்து அணையினுடைய கொள்ளளவே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அணையை தூர்வார வேண்டும் என நீண்ட நாட்களாக விவசாயிகள் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அணை தற்பொழுது தூர்வாரப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். இப்போ 58 வருஷமா இந்த அணை தூர்வாரப்படாம தற்பொழுதுதான் தூர்வாரப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விவசாயிகள்? இது காரணம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வறட்சி தண்ணீர் பற்றாக்குறை வந்தது தான் காரணம். இத்தனை வருஷமா நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் அதுக்கான முயற்சி நடக்கலை. இப்போ ரொம்பவே சுத்தமாக போய் வேறு மேலே இருக்கிற அணையிலேருந்து தண்ணீர் கொண்டு விடுற அளவுக்கு சூழ்நிலை ஆகிப்போச்சு. குடிநீர் பற்றாக்குறை வந்தது தான் காரணம். ஆகவே இது முதலே தூர்வாரி இருக்கணும். ஆனால் பரவாயில்ல, இப்போவாது ஒரு முயற்சி வந்திருக்குது. இது 58 அடி வண்டல் மண் தேங்கியிருக்குது. அதனால் கொள்ளளவு தண்ணி அளவு கம்மியாக தான் பிடிக்குது, தண்ணி தேங்கி நிற்குது. இதனால் நாளுக்கு நாள் நகரங்கள் பெருகிட்டு இருக்குது, தண்ணீர் தேவை அதிகமாகிட்டு இருக்குது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை இப்போ முயற்சி எடுத்துக்கிறாங்க, அது சரியாக பயன்படுத்தி இது முழுமையாக தூர்வாரணும். 100% தூர்வாரணும். ஏதாவது வேறு காரணங்கள் சொல்லி இது குறைஞ்ச அளவுக்கு தூர்வாராமல் முழுமையாக தூர்வாரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்போ இது பார்த்தீங்கன்னா பில்லூர் அணையிலேருந்து கீழ்ப்பகுதியில் எவ்வளவு ஏக்கர் விவசாய நிலங்கள்லாம் இதனால் பாசன வசதி பெறுது? இவங்க இந்த கடந்த காலகட்டத்தில், குறிப்பாக வறட்சியான காலகட்டத்தில் அது எந்த மாதிரியான சிக்கலை இது ஏற்படுத்துச்சு, அதாவது தூர்வாரப்படாமல் இருந்தப்ப? இப்போ ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் நடக்குது. ஆனால் வறட்சி ரொம்ப வறட்சி வரும்போது அதுக்கு தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள் ஓட்ட சொல்லி தான் வந்தது. அதனால் விவசாயம் ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அது பண்ண வேண்டியது, அதே விவசாயிகள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இனி அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஏன்னா நம்ம இது தூர்வாரிட்டோம்னா அந்த நிலைமை கண்டிப்பாக வராது. 100% தேங்கும்போது குடி தண்ணீர் பிரச்சனையும் வராது, விவசாயிகளுக்கும் பாதிக்காதுன்னு நினைக்கிறோம். இப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பவானி ஆற்று கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிறைய அந்த தண்ணி எடுக்கிறதுல சிக்கலெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் மாற்று அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இந்த பகுதியில் சோர்ஸ் இருக்கா, இல்லை இந்த ஒன்று மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை எதிர்வரும் காலங்களில் இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம மாற்று வழியெல்லாம் இருந்தது, அந்த காலத்தில் செஞ்சுருக்கணும். ஆனால் இனியாவது அதை செய்யணும். ஏன்னா நிறைய தண்ணி கேரளாவில் போய் வீணாகிட்டு இருக்குது. இந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் செய்யணும்னு சொல்லி அன்றைக்கி கோரிக்கை வச்சுட்ருக்குறோம். ஆனால் எந்த அரசாங்கம் அதை இதுவரை செய்யலை. இனியாவது ஒரு சரியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் முழுமையாக இந்த 3 மாவட்டத்தை காப்பாற்ற முடியும். இந்த அணையை தூர்வாரினால் மட்டுமே நீலகிரி இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக, அதாவது நீலகிரி மலைத்தொடரிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் முழுவதுமே இந்த பில்லூர் அணையில் சேமிக்கப்படும். முக்கிய நீராதாரமாக பார்க்கக்கூடிய இந்த பில்லூர் அணையை விரைவில் தூர்வாரி ஒரே மாதிரியாக, அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும், அதாவது 25 லட்சம் கனமீட்டர் மட்டுமே முதலில் தூர்வாரப்படும் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி இல்லாமல் இதனை முழுவதுமாக தூர்வாரி அணையில் தண்ணீர் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.